ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு சேனல் இன்றைக்கி வந்து நான் சேலை வந்து இது வந்து நூல் எடுத்து கட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலர் நூல் எடுக்கணும்னா என்னென்னு தெரியலன்ட்டு கேட்குறாங்க எங்கள் கிடைக்கிறவங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். இது வந்து நூல் எடுத்தோம்னா இந்த ஒரே நூல் வந்து லாஸ்ட் வரைக்கும் வரும். அது வந்து நம்ம கரெக்டாக வந்துச்சுன்னா சேலை வந்து கோடு அடிக்கிறப்ப நமக்கு கரெக்டாக வரும். இது வந்து ஒன்று கிராஸாகவும் வரும். அதுக்காக தான் நம்ம பார்த்து கரெக்டாக கொஞ்சம் நூல் வந்து எந்த நேரம் போடுறோம் அது நேரம் பார்த்து கட் பண்ணணும். பாருங்க, நான் இந்த பூ டிசைன் நேரம் இங்கே கட் பண்ணேன். ஆனால் இது வந்து இங்கே ப்ளவுஸ் நேரம் இந்த சைடு கிராஸாக வருது. கொஞ்சம் லைட்டாக நான் இங்கே ஒரு நூல் எடுத்துக்கிறேன். இப்படி நூல் எடுத்து கட் பண்ணோம்னா நம்ம வந்து சேலை கோடு அடிக்கும்போது தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நூல் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணோம்னா அது வந்து ஓசலாக கொஞ்சம் சேலை கட்டும்போது மேலே இங்கே வர மாதிரி இருக்கும். நான் இந்த சுருக்கமாக தெரியுதுங்களா? இதே மாதிரி ஒரே நூல் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். இது கட்டினால அது வரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதில் வந்து நூல் எடுத்தோம்னா அது ஒத்த நூல் கட்ட நூல் அப்படியே இருக்கும். நம்ம அதுலேருந்து மறுபடியும் உருவிட்டு அந்த தெரியும் நல்லா கோடு வந்து நல்லா உங்களுக்கு கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல. நான் நேச்சுரலாக இப்படி நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும். இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க வேணாம்னு சொன்னாங்க. சும்மா சேலை மட்டும் ஓரம் அடிச்சுட்டு வேறு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இல்லை, அது தைச்சிக்கலாம்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சு இது வந்து முந்தி சைடு இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் அப்படியே வீட்டில் தைக்கிறவங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே தான் நான் கட் பண்ணுவேங்க்கா, அது எனக்கு கிராஸாக வருது, அதுக்கு என்ன வந்துன்னே தெரியல அப்படின்னு வச்சுருந்தேன் அப்படின்னாங்க. நான் இங்கே வந்து சும்மாவே சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து கட் பண்ண காட்டி கரெக்டாக வந்துச்சு. எனக்கு இது நீங்கள் சொன்னது வெரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக. ஐயோ, நேர்த்தையிலும் வர மாட்டேங்குது, நம்ம தைச்சு பழகி இவ்வளோ கஷ்டமாக தைக்கிறது அப்படின்ட்டு கோட் அடிக்கிறக்கு வரலேன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுக்க மாட்டி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த நேர் எடுத்துங்காட்டி இதில் வந்துருச்சு, இங்கே வந்து இப்படி வந்துருச்சு. அப்போ வந்து இது வந்து கிராஸாக போகுது. அதனால் நான் இந்த இதை விட்டுட்டு இப்போ இந்த சைடு எடுக்கிறேன். வந்து இப்படி எடுத்துட்டு இப்படின்னு பார்த்தோம்னா முன்னே கரெக்டாக நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் வந்து இது என்ன வேலை இப்படி ஒன்றால் எடுத்துகிட்டு உருவிட்டு இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சங்கடத்தை பார்க்காம கரெக்டாக உருவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. ஒவ்வொரு நூல் வந்து இழுத்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த நூல் வந்து இடையிலேயே கட் ஆகுது. அதனால் அந்த கட் ஆகிற வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டு அந்த எண்ணிலேருந்து மறுபடியும் அதே நூல் எடுத்தோம்னா வந்துடுவாங்க. அப்படின்னு ஒரு இழுத்தா அப்படியே கட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டிசைன் வந்து போகும். ஆனால் வந்து சேலை வந்து உங்களுக்கு கரெக்டாக நேராக தான் வரும். டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா சேலை வந்து கட்டும்போது கோணையாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் போயிடுச்சுன்ட்டு பரவாயில்ல. ஆனால் வந்து நேராக தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நேராக வந்துடும். பார்த்தீங்களா, எவ்வளோ டிசைன் போயிடுச்சு. நம்ம வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துக்கு இந்த எழுத்து இருக்குன்னே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும், தெரியுங்களா? ஆனால் அது வந்து இந்த பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குன்னு. இங்கே வரும்போது இந்த டிசைன்லேயே கொஞ்சம் பாதி அளவுக்கு கட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்து இன்னும் இந்த பக்கம் இப்படியே வந்துச்சு. அதனால தான் ஆப்போசிட் சைடே எடுத்து இப்படி பண்ணாட்டி இவ்வளோ போயிடுச்சு. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போ கோட் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். நான் அது வந்து கோட் அடிக்கிறது எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் உள் சைடாக வெளி சைடான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் ஒரு மடிப்பு இது மடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது வந்து இந்த மாதிரி இந்த கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருக்காட்டி நூல் துணி மாதிரி இருக்குது. இது ஒரு தடவையிலே மடிச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த வெல்வெட் கிளாத் மாதிரி பலவலன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் மட்டும் ஒரு மடிப்பு அடித்து ஒரு கையில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்படி இன்னொரு மடிப்பு அப்புறமா அடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வரும். கரெக்டாக இந்த ஓட்டலையும் அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்னஸ் கிடைக்கும். மடிக்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கணும் லாஸ்ட் வரை. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ மடிக்கணுமோ அந்த அளவுக்கு லாஸ்ட் வரை மடிக்கணும். அடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் போடுறது வந்து கரெக்டாக அந்த ஓரத்துலனா கீழே இறங்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஓரமாகவே அடிக்கணும். அப்போ பார்க்குறது நல்லா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பழகும் போதே வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக பழகிட்டோம்னா அதே மாதிரியே நம்ம அடிச்சுக்கணும்.
இது அடிச்சுட்டு கீழே வந்து அந்த கரப்பாத்தில் கீழே வந்து உள்குத்து சொல்லும்போது அந்த நேரம் வந்து இப்படி ஒரு காட்டு அடிச்சிட்டோம்னா அந்த உளுக்க மண்ணெல்லாம் போகாது, இது இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, கரெக்டாக இந்த நேரம் அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு தையல் முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே உள்குத்து அடிச்சுட்டு ரெண்டாவது சைடு முந்தானி வந்து ரெண்டாவது அடிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கிளாத் வந்து எப்படி என்னங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு அடிக்கலாமா இல்லை அப்படியே நார்மலாக அடிக்கலாமா என்னங்கிறது அந்த உள்குத்து அடிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா நூல் வேறு கட்ட வச்சேன். உள்குத்து அடிக்கிறப்ப தெரிஞ்சுட்டோம்னா அது எந்த சைஸ் இருக்கு ஈஸியாக நல்லா வருதா என்னன்னு பார்த்துட்டு முந்தானி சைடு அடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நீட்னஸ் கிடைக்கும், நீட்டாக வரும். நான் எப்பவுமே இப்படி தான் அடித்து பழகிட்டேன். எனக்கு வந்து இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறமே வந்து இந்த சேலை ஓரம் அடிக்கிறது, நைட்டி, இந்த லுங்கேட் எடுக்கிறது, இந்த இன்ஸ்கர்ட் அடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா நேர்த்த இருந்தனால சருன்னு டக்குன்னு அடிச்சிடலாம். கொஞ்சம் பழைய மிஷின் ரொம்ப மாண்டா இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகுது, நல்லா இருக்குது தைக்கிறதுக்கு. இந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக பார்க்குறீங்களா எந்த இருக்குன்ட்டு, கரெக்டாக ஓரமாகவும் இருக்கணும், கீழே இறங்கக்கூடாது, மடிப்பு ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாலும் வந்து சேலை ஓரம் அடிக்கிறது நல்லாயிருக்கும். ஒருத்தர் முறுக்கி சுருக்கெல்லாம் அடிச்சுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து வாங்க. இப்போ 20 ரூபா சொன்னோம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டாக 20 ரூபா கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம சுருக்கெல்லாம் அடிக்காமல் இருக்கணும். நம்ம 20 ரூபா வாங்குறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கு வேலையை செஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. பாருங்க எனக்கு ஒரு சைடு இது வந்து முந்தானி சைடு ரெண்டுமே நான் அடிச்சுட்டுப்போம், நீட்டாக வந்துடுச்சு. மடிப்பாக இருந்ததும் நல்லா பாருங்கள், தெரியுதா. நூலை மறக்காமல் கட் பண்ணிடுங்க. நான் நிறைய டைம் நூலை அப்படியே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே பல்லில் கடிச்சு இருக்கு, அது எல்லாம் ஒன்றிட்டு அந்த மாதிரி ஆகிடும். நம்ம சிசர்லேயே கட் பண்ணி விட்டோம்னா நீட்டாக இருக்கும். சரி, ஓகே, பாய். நான் நீட்டாக மடிச்சாச்சு. நான் வந்து இப்போலாம் சேரீ அடித்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அயன் பண்ணி கொடுத்துறது. அன்றைக்கி ஒருத்தர் 2000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை எடுத்துகிட்டு வந்துட்டு 2000 சொல்லுவாங்க, அவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியே சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அது வந்து நல்லபடியாக நான் வந்து அயன் பண்ணி நல்லா ஃபினிஷிங் நல்லா அயன் பண்ணி ப்ளவுஸே அயன் பண்ணி நீட்டாக மடித்து கொடுத்தங்காட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, ஓகே, பாய், டாடா.